अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜனவரி 4ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 20ஆம் திருநாள். புனர்பூஷ நட்சத்திரம், மிதுன ராசி, பிரதமை திதி. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம். அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மெயினாக தனுசுக்கு நல்லா இருக்குது. மேஷத்துக்கு எவ்வளோ பரவாயில்ல, மிதுனத்துக்கு பரவாயில்ல, துலாத்துக்கு பரவாயில்ல, கும்பத்துக்கு பரவாயில்ல. பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதுங்கிறது கடகம், விருச்சிகம், மீனம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எதெல்லாம் தள்ளி போச்சோ, எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் இன்றைய நாள் நடந்து முடிஞ்சிடும். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் அதுவும் நட்சத்திரஸ்தானமே புனர்பூசமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும், வீட்டில் பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், திடீர் பண வாய்ப்புகள், நிறைய சந்தோஷமான விஷயங்கள், கோபதாபங்கள்லேருந்து வெளியே வருவது, மன அமைதி கொடுப்பதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. எதுலேயுமே டென்ஷன் ஆகாமல் கோவப்படாமல் ஒரு விஷயத்தை முடிக்கிறதுல நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக தர்மமான எண்ணங்கள், குழந்தைகள் சார்ந்த எண்ணங்கள், முக்கியமான முடிவு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஆன்மீகத்தில் மிக அதிகமான நாட்டத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தொலைதூர பிரயாணங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு சுபகாரியங்களுக்கு, செலவுகளுக்கு மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கலாம், இல்லைன்னா அட்வான்ஸ் காட்டலாம். இந்த மாதிரி ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. எதுலேயுமே கோவப்படாமல், ஆக்ரோஷப்படாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா அதை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள், மன அமைதி கொடுக்கக்கூடிய நாள். எதுலேயுமே டென்ஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தேவையில்லாத பயம், தேவையில்லாத கலக்கம் இதெல்லாம் காணாமல் போகக்கூடிய நாள். ஈஸியாக ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம், பொருளாதாரத்தில் ஏற்றம், எல்லா விதமான சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது. எந்த விஷயத்தையுமே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா போதும், அதை நல்லபடியாக முடிச்சிருவீங்க. பெரிய அளவுக்கு வெற்றியும் மேன்மையும் கணக்கக்கூடிய அற்புதமான நாள். விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்தா போதும், எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம்.
துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், மன அமைதியை வாங்கக்கூடிய நாள், எதுலேயுமே சிரமப்படாமல் ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. முழு தெய்வ அனுகிரகத்தை பார்க்கக்கூடிய நாள். உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஈஸியாக கவலையே இல்லாமல் சரி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராகர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி, பெரிய ஏற்றம், மனசில் பெரிய சந்தோஷம், அபார திருப்தி, கிடுகிடுன்னு லைஃப்பில் நல்ல உயர்வு எல்லாமே இருக்கும். ஆனால் ஏதோ இல்லைங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விரோச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங், அதுதான் இந்த நாள் ரொம்ப படுத்தும். இந்த நாள் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது வீட்டில் பெரியவங்களை அவமானப்படுத்தாமல், நீங்கள் அகௌரவப்படாமல் தற்காத்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். பொருளாதாரத்தில் கிடுகிடுன்னு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாள். ரொம்ப நாளாக தங்கி இருக்கக்கூடிய தள்ளி போயிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஈஸியாக முடியும். எந்த கவலையும் இல்லாமல் ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். தாமதமான விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். எந்த கோபமும் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் பாட்டு ஒரு வேலையை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். திறன்பட சமாளித்து ஒரு பிரச்சனையை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் நமக்கு சார்ந்து நடக்கும், நம்மை சார்ந்து நடக்கும். எதிர்பார்த்தோன்னா அந்த விஷயம் நமக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும். எந்த கவலையும் இல்லாமல் ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக முடியணும்னா அது உங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அந்தளவுக்கு திவ்யமாக இருக்குன்னு சொல்லலாம். பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவாக முடியக்கூடிய நாள். ஒரு சின்ன ஒரு தவறை கூட நடக்காது. கவலையே இல்லாமல் ஒரு காரியம் முடிக்கணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். வினோதமான எண்ணங்கள், எதிர்பாராத சிந்தனைகள், இந்த மாதிரி எந்த கவலையும் இருக்காது. ஜம்முன்னு இருக்கும். ரகோத்மா தீர்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி எங்கே இருக்கார்? பிருந்தாவன பிரவேசம் செய்திருக்கக்கூடிய திருக்கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே முடிஞ்சால் போயிட்டு வாங்க. ஒருவேளை அந்த ஊரில் யாராவது இருந்தீங்கன்னா கூட போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் ஒரு 15-18 நாளுக்குள்ளே நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரகோத்ம தீர்த்தர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி அவன் துரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.